ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் சேனலில் பார்த்தீங்கன்னா, காலையில் வச்ச இட்லி மீந்துருச்சு. அதில் நான் இப்போது சில்லி இட்லி பண்ண போகிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4 இட்லியை. அந்த சில்லி இட்லி செய்கிறதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆஃப் சைஸு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 ஸ்பூன் சீரகம், கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீதி அரை வெங்காயத்தை பொடி பொடியாக எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கேப்சிகம் 1/4 கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சில்லி சாஸு, இது கெட்சப் எடுத்து வச்சுருக்கேன். இது கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூனு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த இட்லியை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், பேன் சூடாயிடுச்சு. அதில் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண போகிறதில்ல. பாருங்கள், நான் டீப் ஃப்ரை பண்ணலைன்னு சொன்னேன். இது நான் 2 பக்கம் திருப்பி எடுத்து இது பண்ணுறேன். இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்துச்சுன்னா எடுத்துடலாம். இது ஒரு சைடு தான் கோல்டன் கலரில் வந்திருக்கு, இன்னொரு சைடு வரலை. பாருங்கள், நான் இட்லியை முறுமுறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். நான் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணலை. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே பேன் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதையும் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு இப்போ கோல்டன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இப்போ பச்சை மிளகாயும் வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கேன் 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சீரகம் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கேப்சிகமும் வெங்காயம் எடுத்து வச்சோம்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேப்சிகமும் இந்த வெங்காயம் ஒரு அளவுக்கு வணங்குற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் இது நான் சோயா சாஸும் சில்லி சாஸும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கெட்சப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா நம்ம ஊற்றின சில்லி சாஸ், சோயா சாஸு, கெட்சப் எல்லாம் இந்த கேப்சிகத்தோடையும் ஆனியனோடையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இதை ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு, இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் இட்லியில் இந்த நம்ம சோயா சாஸ், சில்லி சாஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல, அதை நல்லா இந்த இதில் இறங்குற அளவுக்கு நல்லா பரட்டி எடுக்கணும். பாருங்கள், டேஸ்டான சில்லி இட்லி ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது சும்மா குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது செஞ்சோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.